ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கனவுகளில் இணைந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய வசனம் இவ்வாறு கூறுகிறது, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள், அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவருடைய வசனம் கூறுகிறது. நாங்கள் எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்தாலும், எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள கடந்து செல்ல நேரிட்டாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடும் நாங்கள் துதியோடும் கூட நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வணங்குகிற தேவன் நல்லவர், வல்லவராக இருக்கிறார். அந்த வேளை இந்த ஆராதனைக்கு நாங்கள் ஆயத்தப்படும் முகமாக எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே சுவாமி, இந்த இடத்துல ஆண்டவரே ஆராதனையின் சிந்தையை நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எங்கு இருந்தாலும் உண்மை ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே சுவாமி, நாங்கள் முழு இருதயத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நீர் இந்த வேலை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்று நாம் வாழுகிற இந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலே கண்மணி போல எங்களை காத்து கைவிடாத தேவனாக இருந்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக நாங்கள் உயிருள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய சமூகத்திலே ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம். அனைவரும் இரத்தத்தின் வல்லமை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை வேலை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை காணுகிற இந்த ஆராதனையில் இணைந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எல்லா தடைகளையும் நீக்கி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாங்கள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாட்டு புத்தகத்திலே நாங்கள் பாடுவோம், சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 50வது பாடல். அந்த பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடலுயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடலுயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருவியடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்று மன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய திரியேகம் நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய திரியேகம் நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடலுயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடலுயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். சர்வத்தையும் படைத்த ஆண்டவராக இருக்கிறார்.
அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் அண்ட சராசங்களை படைத்த தேவன் மாத்திரமல்ல, அவைகளை ஆளுகை செய்கிற தேவன். வானத்தின் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படியானால் அவருடைய சிருஷ்டிப்பின் மகிமையான சிருஷ்டிப்பியாகிய நீங்களும் நானும் அவருடைய கருத்திலே உன்னதமான ஜனங்களாக இருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் தேவனை விட்டு பிரிந்து போகிறோம், நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அவருக்கும் எங்களுக்கும் இடையே உறவு முறிந்து போகிறது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு எங்களுடைய பாவமானது ஆண்டவருக்கும் எங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. ஆக இந்த வேளையில நாங்கள் தொழுது ஆராதிக்கும் முன்பதாக இந்த வேளையில அமைதியாக இருந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்வோம். அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு நாங்கள் ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, கடந்த நாட்களில் என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய உணர்வுகளினாலே, என்னுடைய வார்த்தைகளினாலே நான் செய்த ஒவ்வொரு நம்முடைய வசனத்துக்கு விரோதமான காரியத்தை நீர் மன்னித்து எனக்கு ஒரு புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையில கேட்போம். நாங்கள் அமைதியாக ஜெபநிலையில் இருந்து எங்களுடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவரை நாங்கள் துதிப்பதற்கு ஆயத்தம் படும் முகமாக, அவருடைய சமூகத்திலே பரிசுத்த அலங்காரத்தோடு வருமுகமாக நாங்கள் எங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே சுவாமி, ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட வருகிறோம் என்பதை நீ அறிந்த ஆண்டவராக இருக்கிறீர் கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உமக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் நிறுத்த உம்மால் மாத்திரமே முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே சுவாமி, பாவமானது ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே பலவீனத்தை ஏற்படுத்தி, சாப கட்டுக்களை ஏற்படுத்தி, பாவமானது உம்முடைய வெளிச்சத்தை காண முடியாதபடி செய்கிறது சுவாமி. அந்த பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் சோர்ந்து போனவர்களாக, உலகத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கினவர்களாக எங்கள் மாம்சத்திலே பலவீனப்பட்டு போகிறோம். ஆனால் இந்த காலவெளி நீங்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காக, நம்பிக்கைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தன்னுடைய பாவத்திலே வாழ்கிறவன் தன்னை திடப்படுத்திக் கொள்ள மாட்டான் என்று சொல்லி நம்முடைய வசனம் கூறுகிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீங்கள் வைத்திருக்கிற விடுதலைக்காக, சமாதானத்திற்காக, மகிழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, நாங்கள் மீட்டு வலுவிலகி போய் அந்த கெட்ட குமாரனை போல இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் காத்து கொண்டு இருக்கிற தகப்பனாக இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும் வரைக்கும் நீர் ஆவலோடு கூட காத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. இப்பொழுதே ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்கிறோம். ஜீவனில் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் சுவாமி. பரிசுத்தத்தை ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, குற்றமற்ற ஒரு மனசாட்சியோடு கூட ஆராதிக்கத்தக்கதான ஒரு சிந்தையோடு கூட நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. இந்த வேளை ஆசீர்வதியும் ஆண்டவரே சுவாமி. உங்களுக்கு குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே சுவாமி. பாவத்தை உண்டு பண்ணுகிற பிசாசின் எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமினாலே நிர்மூலமாக்குகிறோம். எங்களுக்காக சிந்தின இரத்தம் இந்த காலவெளியில் எங்களுக்கு பூர்ண விடுதலை கொடுப்பதாக எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற விசுவாசத்தோடும் அந்த நன்றி உணர்வோடும் கூட நாங்கள் பாடுவோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் பாடுவோம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கூட ஒரு காலத்திலே பாவத்திலே இருந்து ஆண்டவரை விட்டு விலகி போய் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறபடியால் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அந்த மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் பாடுவோம். அவர் எங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன், அவர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவன். ஏனென்று சொன்னால் எங்களுக்கும் பாவத்துக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கி அவரோடு கூட அவர் எங்களை ஒப்புரவாக்கினபடியால் நாங்கள் பாடுவோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தார் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை,
ஓ அவர் எந்தன் கண்பலை, அவர் எந்தன் கண்பலை, அவர் எந்தன் கண்பலையானோ. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்பலை, அவர் எந்தன் கண்பலை, அவர் எந்தன் கண்பலையானார். ஓ அவர் எந்தன் கண்பலை, அவர் எந்தன் கண்பலை, அவர் எந்தன் கண்பலையானார். ஆம், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அது ஒரு மேலான பாக்கியம் என்று சொல்லி. எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை கர்த்தர் நினையாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அவன் தான் பூமியிலே பாக்கியவான். மிகுந்த செல்வத்தை உடையவனோ, மிகுந்த ஆஸ்தி உடையவனோ, செல்வாக்கு உடையவனோ, மிகுந்த தாளந்துகளுடைய மனுஷனோ, புகழ்பெற்ற மனுஷனோ அல்ல. யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் தேவனோடு கூட ஒப்புரவாகிறானோ அவன் தான் பாக்கியவான், அவன் தான் மகிழ்ச்சிக்குரியவன். இந்த வேளையிலே அவனுடைய இரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எத்தீங்கும் தீண்டாது என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். நாங்கள் வாழ்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கலாம், எத்தனை பேர் வேதனைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த இரத்த கோட்டைக்குள்ளாக வர வேண்டும், ஆண்டவர் இயேசுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி, அதுதான் ஆண்டவர் இயேசு எங்களுக்குள்ளாக சிந்தினார் அந்த இரத்தம். அந்த இரத்தத்தின் ஊடாக பிசாசின் கட்டுக்களிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆகவே தான் நாங்கள் பாடுகிறோம், அது ஒரு கோட்டையை போல இருக்கிறது, எங்களுக்கு அது பாதுகாப்பாக அரணாக இருக்கிறது என்று சொல்லி. அதுதான் ஆண்டவர் இயேசுடைய இரத்தம். அந்த இரத்தம் எங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லமையுடையது. அது நினைந்தவர்களாக, விசுவாசித்தவர்களாக நாங்கள் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டோடு இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன் என்ற நிச்சயத்தோடு கூட, அவர் என்னை பரிசுத்தமாக்கினார் என்ற உணர்வோடு கூட, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட இந்த வேளையை நாங்கள் ஆண்டவரை துதிப்போமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துவோம். எந்த இடத்துல அவருடைய பிள்ளைகள் அவரை துதிக்கிறார்களோ அந்த இடத்துல அவர் விடுதலை கட்டளை இட ஆயத்தமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். எந்த இடத்துல நாங்கள் தேவனை உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை கொண்டு வருகிற ஆண்டவர். எந்த இடத்துல தேவனை துதிக்கிறோமோ அந்த இடத்துல வியாதியின் கட்டுக்கள், அந்த இடத்துல சாப கட்டுக்கள், அந்த இடத்துல அந்தகார கிரியைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகிறது. என்று சொன்னால் துதி என்பது தேவனுக்குரியது. துதி என்பது, ஆராதனை என்பது ஆண்டவருடைய பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்கு முன்பதாக எந்த இருளும் வாசம் பண்ண முடியாது. இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவரை துதிப்போமா? அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை நாங்கள் கொண்டாடுவோம். அவருடைய பரிசுத்தத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து, அவருடைய மாட்சிமையை நாங்கள் நினைவு கூர்ந்து, அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் பாடப்போகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆமாண்டவரே சுவாமி, குடும்பங்களாக சேர்ந்து நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கு மேலாக நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே மகிமையுள்ள ஆண்டவர். உம்மால் மாத்திரமே அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். உம்மால் மாத்திரமே எங்களுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். உம்மால் மாத்திரமே ஆண்டவரே, உம்முடைய ஆவியானுடைய வல்லமையினாலே மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எங்களை மறுரூபமாக மாற்ற முடியும் சுவாமி. அதே வல்லமை இந்த கால வழியில் எங்கள் மத்தியில் இறங்க கடவுது, குடும்பங்கள் மத்தியில் இறங்க கடவுது சுவாமி. இந்த கொரோனா வியாதிகள் மத்தியிலே கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இறங்க கடவுது சுவாமி. உம்முடைய வல்லமை இறங்க கடவுது கத்தாவே. துதிகளின் மூலமாக, ஆராதனைகளின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டாடுகிறோம் சுவாமி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீரே தேவன், நீரே ராஜாதி ராஜா. ஆண்டவரே சுவாமி, உம்மை அல்லாமல் எந்த அற்புதங்களையும் யாராலும் செய்ய முடியாது சுவாமி. உம்மால் மாத்திரமே சுவாமி எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். உமக்கு மாத்திரமே துதி செலுத்துகிறோம், உமக்கு மாத்திரமே ஆராதனைகளை செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நீ எங்களோட வாழ்க்கையில் செய்ய போற மேலான காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களோட வாயானது துதியினாலும் ஆராதனையினாலும் நிறைந்திருப்பதாக என்று சொன்னால் நீர் அதற்கு பாத்திராகிய தேவனா இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்துகிறோம் சுவாமி. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் சுவாமி. சகல துதி கன மகிமை உமக்கே, இயேசுவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடக்கம் 20ஆம் வசனம் வரை. பழைய ஏற்பாட்டு பக்கத்தில் 187ஆம் பக்கம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை.
அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள். அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறீர்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார்கள் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததன் படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும். இந்த வேளையிலும் நாங்கள் மன்றாட்டு வேளை கூடாக கடந்து செல்லுவோம். எங்களுடைய சிரங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெப நிலையில் தரித்திருப்போம். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்தில் இருந்தே எனக்கு உதவி வரும். ஆம் சுவாமி, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கின்றோம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் உம்முடைய உதவிக்கரம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் நிற்கின்றதும் நிர்மூலமாக ஆகாததும் உம்முடைய கிருபை என்று சொன்ன பிரகாரம் உம்முடைய பரம சித்தத்தின்படியே நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தேசத்தை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த தேசத்தில் சமாதானம் இல்லை. மக்கள் நாளுக்கு நாள் அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற ஒரு ஏக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மரண ஓலங்கள் ஒரு பக்கம், அரசியல்வாதிகளின் தந்திரங்கள் மறுபக்கம், பொருளாதார விலையேற்றம், ஏழை தொழிலாளிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். சுவாமி, இந்த நிலையில் இருந்து ஒரு மாற்றத்தை உம்மால் மட்டுமே கொண்டு வர முடியும். கர்த்தாவே, எங்களுடைய இலங்கை தேசத்திற்கு நல்லதொரு சமாதானத்தை நீர் தாமே உண்டு பண்ண வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். அரசியல் தலைவர்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்களுடைய உள்ளங்களில் நீங்கள் பேச வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் ஆட்சி மலர வேண்டும் சுவாமி. உம்முடைய அன்பு அரசியல் தலைவர்களுக்குள் ஊற்றெடுக்க வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். நாளாந்த கூலி வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் தருகின்றோம். இந்த நாட்களில் அவர்கள் எத்தனையோ இன்னல்களை ஆண்டவரை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையில் வீட்டில் வறுமை வாட்டுகின்றது. அடுத்த வேளை சமைப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று சொல்லி கண்ணீரோடும் கம்பலையோடும் இருக்கின்றார்கள். கர்த்தாவே, இந்த மக்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். அதே போல நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். சுவாமி, ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயானது
இந்த உலகத்தை விட்டே அகன்று போக வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். அதே போல வைத்தியர்கள், தாதிமார்கள், ஆண்டவரே, விசேஷமாக ஆம்புலன்ஸ் சாரதிமார்கள், ஆண்டவரே, நாளாந்த சுத்திகரிப்பு தொழிலில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் தருகின்றோம். அவர்கள் இரவு பகல் தங்களுடைய குடும்பத்தையும் பாராது செய்கின்ற கடமையில் ஆண்டவரே உம்முடைய நேசக்கரம் கூட இருக்க வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். இந்த நோயானது அவர்களை தொற்றி விடாத வண்ணம் என் தேவன் நீர் தாமே பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். அதே போல எங்களுடைய மெதடிஸ்த திருச்சபையை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மெதடிஸ்த திருச்சபையின் தலைவர், அதே போல சபா சங்க தலைவர்கள், செயலாளர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நடைபெற போகின்ற மகாசங்க மகாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தடைப்படாமல் நடைபெற நீங்கள் கிருபை புரிய வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். அதே போல எங்களுடைய திருச்சபை தலைவர் எடுக்கின்ற தீர்மானங்கள் ஒவ்வொன்றிலும் நீர் கூட இருக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, மனிதர்களால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்ல, உமக்குள்ளாக எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக ஒவ்வொன்றும் அமைய நீங்கள் கிருபை புரிய வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். விசேஷமாக எங்களுடைய மருதானை திருச்சபையை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். திருச்சபையில் உக்ரானக்காரர்கள் ஆண்டவரே, அதே போல திருச்சபை மக்கள், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியுங்கள் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். விசேஷமாக செல்லத்துறை அங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக விளங்க வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். அதே போல நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. அதே போல ஒவ்வொரு குடும்ப தேவைகளையும் நீங்கள் சந்தியுங்கள். இந்த வேளையில் என்னென்ன மனப்பாரங்களோடு வேதனைகளோடு ஒவ்வொருவரும் வாழ்கின்றார்களோ அவர்களுடைய பிரச்சனைகள் யாவற்றையும் நீக்கி அவர்கள் சமாதானமாக வாழ கிருபை புரிய வேண்டும்படியாக மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீர் தாமே சந்தித்து எங்களுக்கு புது வாழ்வு தர வேண்டும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் வேண்டி நிற்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் ஒரு ஞாயிறு தினத்தன்று வலையொலி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இதனாலே நாங்கள் இந்த வார்த்தையை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து விசை தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, வார்த்தை உம்மிடமிருந்து வருகிறது, உம்முடைய வார்த்தையா இருக்கிறது. நாங்கள் அல்ல சுவாமி, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் தொடக்க முதல் இறுதி வரை ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தும் இந்த வார்த்தையை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். திரும்பவுமாய் இவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் எனக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக, கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இக்கட்டான ஒரு காலப்பகுதி, கொள்ளை நோய் ஒரு பக்கம், பொருளாதார விரிசல் இன்னொரு பக்கம், ஆங்காங்கே மக்கள் அவதிப்படுகிறதும், ஆங்காங்கே மக்கள் திகைத்து பயத்தோடு கலக்கத்தோடு நாளை தினத்தில் என்ன நடக்கும் என்ற ஒரு கலக்கத்தோடு இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்திலே தன்னை காப்பாற்றி கொண்டால் மாத்திரம் போதும், பிறனையும் பற்றி யோசிக்க தேவையில்லை என்ற ஒரு காலகட்டத்திலே மிக்கவும் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த கோவிட் நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் தாக்கத்தை, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தினம்தோறும் எங்களுக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. நாளைய தினத்தில் எங்களுக்கு என்ன நடக்கும், கோவிட் நோயினால் எங்களுக்கு என்ன நடக்கும் என்ற பயத்தை எங்கள் மத்தியிலே இந்த கொள்ளை நோய் கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. வலையொலி வாயிலாக தான் ஆராதனைக்கு கலந்து கொள்கிறோம். உங்களுடைய ஐக்கியங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் முடக்கப்பட்ட நிலைமையிலே
தனிமைப்படுத்தல் இருக்கிறோம். மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இப்படியே சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்களோடு முடிவு பரியந்தம் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னமும் எங்களோடு இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பாராக. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம், எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கிற மக்களுடைய குணாதிசயங்களையும், எப்படி அவர்கள் மக்களை மதிக்கிறார்கள், எப்படி அவர்கள் மக்களோடு நடந்து கொள்ளுகிறார்கள் என்ற அந்த உடன்பாடை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வெளியிலே இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அது உலகபூர்வமான வாழ்க்கை. சில நேரங்களிலே கிறிஸ்தவர்களா இருக்கிற நாங்கள் கூட உலகபூர்வமான வாழ்க்கைக்கு போய் திரும்பவும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வருகிறது சாதாரணமான இயல்பான வாழ்க்கையா இருக்கிறது. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னமும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஜனங்களா இருக்கிறோம். உலகத்தாரை போல நாங்கள் வாழக்கூடாது என்று எங்களுடைய தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் சில நேரங்களிலே எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம், எங்களுடைய சிறு சிறு ஆசைகளை நிமித்தம் உலகபூர்வமான ஒரு வாழ்க்கைக்கும் போய் வருகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உலகத்திலே அதிக நேரத்தை செலவழிக்கிறோம், கிறிஸ்துவிலே குறைந்த நேரத்தை செலவழிக்கிறோம். தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பது எங்களிடம் மிகவும் குறைவுள்ளதா இருக்கிறது. ஆனால் உலகபூர்வமான மற்ற காரியங்களுக்கு செவி கொடுப்பது மிகவும் அதிக அளவிலே உடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த காலகட்டத்திலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய நன்மைக்காக பிறனுடைய நன்மையை பாராத ஜனங்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமா இருந்தால், நாங்கள் இந்த கொழும்பு பிரதேசத்திலே கிடைக்கிற வேக்சினை கூட நாங்கள் எது சிறந்தது என்றதை ஆராய்ந்து அதைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேக்சினை நாங்கள் எடுக்காதவர்களாய் அதை பார்க்கிலும் சிறந்ததை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆனால் ஒரு கூட்டத்தார் எங்களுக்கு கிடைக்கிறதை எடுப்போம், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறது என்று அவர்கள் அதை எடுக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் அதை பார்க்கிலும் சிறந்ததை எடுப்பதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். தன்னுடைய நலனுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிற ஜனங்களா இருக்கிறோம். மற்றவர்களை குறித்து நாங்கள் யோசனையாய் இராதவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அநேக விதத்திலே நாங்கள் விரோதங்களை, பகைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் மாத்திரமே நலமாய் இருக்க வேண்டும், நாங்கள் மாத்திரமே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு என்ன, மற்றவர்கள் என்ன செய்தால் எனக்கு என்ன என்ற ஒரு காலகட்டத்திலே வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. பிறருடைய பாதுகாப்பும் நம்முடைய கரத்திலே இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கரத்திலே இருக்கிறது.
மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் எல்லோரும் இந்த காலகட்டத்திலே கருதுகிறார்கள். ஆனால் நாங்கள் வேதத்தை திருப்பி பார்த்தோமா இருந்தால், நாங்கள் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பி பார்த்தோமா இருந்தால், எங்களைப் போல இது சரியில்லை அது சரியில்லை என்று எங்களைப் போல சிறந்ததை எதிர்பார்த்த, எங்களைப் போல எங்களுடைய நலனை மாத்திரம் கருதி மற்றவர்களுடைய நலனை கருதாத ஒரு கூட்டத்தார் இதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டவைகளை நாங்கள் வாசித்து பார்த்தோமா இருந்தால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து சிறுமைப்படுத்தல் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டு மோசேயுடைய தலைமைத்துவத்திலே தேவன் அவர்களை கொண்டு வருகிறார். ஒரு வனாந்திர வழியாய் கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற இந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடைவதற்கு கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது. ஆனாலும் அதை அடைவதற்கு முன்பதாகவே இவர்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு உண்டாகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பை நாங்கள் காண்கிறோம். என்ன முறுமுறுப்பு? நாங்கள் இங்கே வந்து எகிப்திலே இருந்ததை பார்க்கிலும் கஷ்டப்படுகிறோம். நாங்கள் வனாந்திரத்திலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வனாந்திரத்திலே நாங்கள் கஷ்டப்படுகிறோம். உண்ண உணவில்லை, குடிக்க தண்ணி இல்லை என்று சில நேரங்களிலே நாங்கள் முறுமுறுக்கிற ஜனங்களா இருக்கிறது போல அன்று இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். அந்த தேசத்துக்கு நாங்கள் போனால் அது எங்களுக்கு சரியா இருக்காது. அந்த தேசம் பாலும் தேடி ஓடுகிற தேசமா இருந்தாலும் அந்த தேசத்திலே எங்களுக்கு போய் இருக்க முடியாது. நாங்கள் வனாந்திரத்திலே தவிக்கிறோம். எங்களுக்கு போவதற்கு இடம் இல்லை, எங்களுக்கு போய் சேருவதற்கு ஒரு இடம் இல்லை. இதற்கு நாங்கள் எகிப்திலே சிறுமைப்படுத்தலே நாங்கள் இருந்திருப்போமே, ஏன் எங்களை கூட்டி வந்தீர் என்று மோசேயை பார்த்து ஜனங்கள் முறுமுறுக்கிறதை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்பொழுது இந்த ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்த நேரத்திலே மோசே அந்த இடத்திலே இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாத நிலைமையிலே தவித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது யோசுவா காலேபும் அந்த தேசத்தை, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த நியமிக்கப்பட்டிருந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் பார்த்து வந்த 2 பேராக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் முன்பே வந்து அவருடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அவர்கள் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள், அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட தேசம், அதற்குதான் நாங்கள் போக வேண்டும், அதை போய் பார்த்து வந்திருக்கிறோம், நாங்கள் அதை போய் பார்த்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சுற்றி பார்த்து வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே கூட இந்த ஜனங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அந்த நேரத்திலே கூட இவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. அந்த நேரத்திலே கூட இவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தேசத்திலே பலவான்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு அவர்களோடு போய் இருக்க முடியாது என்று. நாங்கள் என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டு நாங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோமா இருந்தால், அந்த இடத்திலே யோசுவா சொல்லுகிறார் இந்த ஜனங்களை நோக்கி, நூனின் குமாரனாகிய யோசுவா சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று. இப்படிதான் இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணிருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். சொன்னதற்கு கீழ்ப்படியாதபடி, இது சரியில்லை, இதுதான் சரி என்று சொல்லுகிறார்கள். இது எனக்கு உகந்ததில்லை, இது எனக்கு வேண்டாம், எனக்கு இதை பார்க்கிலும் சிறந்தது வேண்டும் சொல்லுகிறார்கள். அப்படிதான் இந்த காலகட்டத்திலும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போமா இருந்தால், அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா இவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமாயிருக்கிறது. 11ஆம் அதிகாரத்திலே இவைகளை பார்த்து
கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மோசே நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் என்று கேட்கிறார். இது ஜனங்கள் கர்த்தருடைய கோபத்தை மூட்டுகிற ஜனங்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய கோபத்தை இவர்கள் அதிகரிக்கிற ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிதான் நாங்களும் எங்களுக்கு எல்லாம் இருந்தும் நாங்கள் இல்லாததை குறித்து தான் யோசிக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்தும் இல்லாததை குறித்து யோசிக்கிறோம். நாங்கள் இருப்பதை பார்க்கிறோம், சிறந்ததை வேண்டி முறுமுறுக்கிறோம். ஆனால் உள்ளவைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லவே மறுக்கிறோம். கர்த்தருடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம்? திரும்பவும் திரும்பவும் அதை சோதித்து ஆராய வேண்டும். இது சரியா? இதுதான் அவருடைய சித்தமா இல்லையா என்பதை நாங்கள் சந்தேகத்தோடு பார்த்து நாங்கள் முறுமுறுக்கிற ஜனங்களாய், நாங்கள் எங்களுடைய சுயநலம் கருதி நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் மற்றவர்களை நடத்துகிற ஜனங்களாய், மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிற ஜனங்களாய் மாறுவதற்கு விருப்பமில்லாதவர்களாய் இருக்கிறோம். இந்த இடத்திலே கர்த்தருடைய கோபாக்கினை இந்த இடத்திலே வெளிப்படுகிறது. மோசே நோக்கி சொல்லுகிறார், எவ்வளவுக்கு இவர்கள் என்னுடைய கோபத்தை கூட்டுவார்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த நேரத்திலே மோசே என்ன செய்கிறான்? தேவனுடைய கோபாக்கினை இந்த ஜனங்கள் மேல் வந்திறங்காதபடிக்கு இவன் தேவனிடம் மன்றாடுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீ தண்டியாதே. ஆண்டவரே, நீ இந்த ஜனங்களுக்கு இறங்கும். நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போனீர்களா இருந்தால் இந்த பகுதியை உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு இறங்கும், இவர்களை தண்டியாதே என்று மோசே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான். இந்த நேரத்திலே 20ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசே சொன்னதை கேட்டு மனமிறங்குகிறார். 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று உரைக்கிறார். தேவன் எவ்வளவு அன்பானவர் என்று நீங்கள் பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். முறுமுறுத்து கோபத்தை கூட்டினால் கூட தேவன் ஜனங்களை பார்த்து மனமிறங்குகிறார். அந்த ஜனங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும், நீங்கள் மன்னிப்பை வேண்டி நிற்கிற நேரத்தில், நீங்கள் அவரிடம் மன்னிப்பை வேண்டி உண்மையுள்ள இருதயத்தோடு போகிற நேரத்திலே அவர் மனமிறங்குகிற தேவனாயிருக்கிறார். எங்களுடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன், விசாரிக்கிற தேவன். ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நீங்கள் அப்பா பிதாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரிடம் வேண்டுகிற நேரத்திலே அவர் உங்களுக்கு இறங்குகிற தேவனாயிருக்கிறார். அப்படியான ஒரு தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படியான ஒரு தேவனை ஆராதிக்கிற நாங்கள் எங்களோடு இருக்கிற பிறரை நாங்கள் எப்படி நேசிக்க வேண்டும்? எங்களை சார்ந்திருக்கிற நபர்களை நாங்கள் எப்படி மதிக்க வேண்டும்? அவருடைய வயதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய தகுதிக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய நற்குணங்களை பார்க்க வேண்டும். அவருடைய குறைகளை பார்க்க கூடாது. எங்களிடம் அநேக குறை இருக்கும் போது நாங்கள் அநேகம் மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்போம். நாங்கள் மன்னிக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். மன்னித்து மறக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். சிறு சிறு குறைகளை
நாங்கள் தள்ளிவிட்டு அந்த மனிதனுடைய நன்மை எடுக்கிற ஜனங்களா இருக்க வேண்டும். எப்படி கர்த்தர் மனம் இறங்கி அந்த ஜனங்களை மன்னித்தாரோ அதே போல கோபம் உங்களுக்கு இருந்தாலும் கோபத்தை பார்க்கிலும் அன்பு சிறந்தது என்பதை நீங்கள் எப்பொழுதுமே மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு தேவனுடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். அன்று கிறிஸ்து இயேசு எங்களுக்காக வந்து எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கொடுத்தார். இன்றைய நாளிலே எங்களுக்கும் அந்த குணாதிசயம் இருக்கிறதா? இன்னொருவருடைய குறையை பார்க்காமல் அவருக்கு மன்னிப்பை கொடுப்பது, அல்லாவிட்டால் குறையை சொல்லி சொல்லி அவரை அவமானப்படுத்துகிற ஜனங்கள். அதை சிந்தித்து பார்ப்போம். ஆனால் லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இந்த நாளிலே இந்த இக்கட்டான இந்த கொடூரமான இந்த தேசம் வீழ்ச்சி அடைந்து பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்து அநேக விதங்களிலே பாதிப்புக்குள்ளாகி கொரோனா நோயினாலே கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு தேசம் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இருதயத்திலே அநேக கோபம், அநேக வைராக்கியம், அநேக வெறுப்புகள் இருக்கலாம். இந்த சமுதாயத்தின் மத்தியிலே, தேசத்து தலைவர்கள் மத்தியிலே, உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலே அவர்களுடைய குறைகளை நாங்கள் பார்த்து பார்த்து கோபத்துக்குள்ளாகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோமா இருந்தால், முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாய் இருக்கிறார், நாங்கள் அதை இந்த நேரத்திலே விட்டுவிட வேண்டிய ஜனங்களாய் இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் அவற்றை விட்டுவிட்டு நாங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற ஜனங்களாய், தன்னுடைய சுயநல எங்களுடைய சுயத்தை நாங்கள் மாத்திரம் பார்க்காதபடி மற்றவர்களை குறித்து யோசிக்கிறோம், மற்றவர் குறித்து நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், சத்துருவை சிநேகிக்கிற ஜனங்களாய் இயேசு கிறிஸ்துடைய அன்பை பிரதிபலிக்கிற ஜனங்களாய் இருக்குமாயிருந்தால் எங்களுக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்படுவார். எங்களுக்குள் இருந்து இந்த கிறிஸ்து வெளிப்படுகிற நேரத்திலே அநேகர் எங்களுக்குள் இருந்து கிறிஸ்துவை கண்டு கொள்வார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும், அதிலிருந்து அவர்கள் சமாதானத்தை பெறுவார்கள், அதிலிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்து இயேசு எங்களுக்கு சொல்லுகிறபடி வாழ, அவர் எங்களுக்கு போதித்தபடி நடப்பதற்கு, அவருடைய அன்பை பகிர்கிற ஜனங்களாய், அவருடைய அன்புக்கு நாங்கள் இணங்கி அதை நாங்கள் நடத்துகிற ஜனங்களாய் மாறுவதற்கு ஆயத்தமாகுவோம். அதற்கு நாங்கள் செவி கொடுப்போம். இந்த வார்த்தைப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கூட இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை பிரதிபலிக்கிற ஜனங்களாய் சுவாமி உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஆண்டவரே, எங்களை பற்றி மாத்திரம் யோசிக்காத சுயநலம் கொண்ட ஜனங்களாய் இருக்காதபடி ஆண்டவரே, மற்றவர்களை குறித்தும் நாங்கள் சிந்தித்து பார்க்க இந்த இக்கட்டான நேரத்தில் கூட சுவாமி நாங்கள் மற்றவர்களை குறித்து கரிசனையா இருக்க ஆண்டவரே, எங்களுடைய குணாதிசயங்கள் உம்மை போல மாற ஆண்டவரே, எங்களுடைய நடவடிக்கைகள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியத்திலும் உம்முடைய பிரதிபலிப்பு இருப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தை கூடாய் நாங்கள் இன்னுமா உமக்குள்ளாய் கிட்டி சேர உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருப்பதற்கு நீர் எங்களோடு கூட இருப்பீராக. நம்முடைய கிருபை, நம்முடைய பிரசன், நம்முடைய வழி நடத்த ஆண்டவரே சுவாமி அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த வார்த்தை கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து எங்களை தாழ்த்தி உம்முடைய நாமத்தை உறுதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவாசீர்வாதத்தை வேண்டி நிற்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய அந்யோன்ய உறவும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாக
நம்முடைய ஜெபத்திற்குட்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.